வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, ரயில்வே அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அலர்ட் அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு 11,127 வேக்கன்சி ஓப்பன் ஆயிருச்சு. ரயில்வே எக்ஸாம் அப்ளை ஃப்ரம் 15th May, இன்னையிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 01/2026, லாஸ்ட் டேட் 14th June 2026. நீங்கள் போய் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெப்சைட் பாருங்கள். இதுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் போல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் என்ன, யார் யார் அப்ளை பண்ண முடியும், குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ ரூபா ஃபீஸ் கட்டணும், எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இதுதான் நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 01/2026. இதே நம்ம இந்தியா மேப்பு. இது ஃபுல்லாக நம்ம ஆர்ஆர்பி சென்னை ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இதை டிரைவர்ஸ் அங்கே எப்படி ஓட்டுறாங்க பாருங்களேன். இதே அந்த இன்ஜினோடது வாங்கல. லேடிஸுமே அப்ளை பண்ணலாம். ஸோ லேடிஸும் அப்ளை பண்ணலாம், ஜென்ஸும் அப்ளை பண்ணலாம். இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோடைய கோச்சு. வந்தே பாரத்திலுமே லேடிஸ் ட்ரெயின் ஓட்டுறாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே டெக்னாலஜி தான். அதனால் பயப்பட வேண்டாம். லேடிஸுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இது ரொம்ப முக்கியம் தான். என்ன ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ், எம்ப்ளாய்மெண்ட் நம்பர். எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் பண்ண நம்மளுக்கு என்ன தேவை, இன்னைக்கு 15/5/2026 ஆட் ஹவர்ஸ்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டு 14/6. இதுக்கு லாஸ்ட் டேட்டு 14/6/2026. லாஸ்ட் டேட்டில் லாஸ்ட் டேட் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதுக்கு இந்த போஸ்டோட பேர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். 7th சிபிசியில் படி லெவல் 2. இனிஷியல் பே 19,900. இது பே தான். சம்பளம் எடுத்தோடனே நீங்கள் போய் என்ட்ராகி போனோடனே குறைஞ்சது 60 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். 60,000க்கு மேலே கிடைக்கும். குறைஞ்சது 50,000க்கு மேலே நினச்சிக்கங்களேன். மெடிக்கல் A1 ஸ்டாண்டர்ட். ஏஜ் 1/7/2026 படி, 1/7/2027 படி உங்களுக்கு ஏஜ் 18லேருந்து 30 வயசு இருக்கணும். ஏஜ் என்னது 18-30 ஜென்ரலுக்கு. ஓபிசிக்கு 3 வயசு ஆட் பண்ணிக்கிங்க. 18லேருந்து 33 வரைக்கும் ஓபிசி, 18லேருந்து 35 வரைக்கும் எஸ்சி எஸ்டி. இதை பின்னால் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இது முக்கியமானது. இன்னைக்கிலேருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு 16/6/2026. இது ஏஜ் A1 ஸ்டாண்டர்டு. கண்ணாடி போடக்கூடாது. சார் நான் உள்ளுக்குள்ளே லென்ஸ் வச்சுருக்கேன் சார், தெரியாதுல்ல அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சார் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. அதனால் கண்ணாடி போடாமல் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை அப்ளை பண்ண முடியும். சார் எனக்கு கொஞ்சோடு தெரிய மாட்டேது அப்படிலாம் கிடையாது. A1 ஸ்டாண்டர்ட் வித்தவுட் கிளாஸ். அதே நம்ம எலிஜிபிள். இது வாங்க ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்து
கேண்டிடேட் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ரெஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அவங்க அப்ளை பண்ண முடியாது. இவங்க என்ன, நீங்கள் முடிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் ஆர்ஆர்பியில் வந்து ஒரு ஆர்ஆர்பி தான் அப்ளை பண்ணணும். இங்கே வந்து சென்னை ஆர்ஆர்பி இங்கே அப்ளை பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் ஆர்ஆர்பி, பெங்களூர் அப்படிலாம் போடக்கூடாது. ஐயோ நீங்கள் போட்டால் தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க, பக்காவாக எடுத்துருவாங்க. அதனால் ஒரு அப்ளிகேஷன் மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எங்கேயுமே எக்ஸாம் எழுத முடியாது. இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்களேன். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அதனால தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ். கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் டிவி will have pass requisite pass medical fitness test conducted railway administration. சரி பார்க்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 ஸ்டாண்டர்ட். ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். டிஸ்டன்ட் விஷன் என்ன ஆகுனா 6x6 6x6 வித்தவுட் கிளாஸ், ரொம்ப முக்கியம் தான். 6x6 6x6 without class with forking test. Must not accept plus 2D. Near vision வந்து 0.6 0.6 without class. Must pass test for color vision, binocular vision, field of vision, night vision, mesopic vision. இந்த விஷயம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதனால் கண்ணு தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏஜ் அசான் 1/7/2026 18 to 30 years பார்த்தோம். இதில் SC ST கேண்டிடேட்ஸ் இவங்க எவ்வளவுனா 5 வயசு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 30 + 5 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் SC ST ஸ்டூடெண்ட். ஓபிசி நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட்டுக்கு வாங்கினா நான் கிரீமி லேயர்னு வாங்கணும். சில பேர் ஓபிசி சர்டிஃபிகேட் கிரீமி லேயர் வாங்கிக்கிறாங்க. ஓபிசி நான் கிரீமி ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் தப்பு வாங்குறாங்க. பாவம், அவங்களால மாதமே வந்து ஒரு 30,000 அவங்க அப்பா சம்பாதிக்கிறாங்க, இல்லை 20,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து கிரீமி லேயர் போட்டு தராங்க. அதனால் நீங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும்போது நான் கிரீமி லேயர் அப்படின்னு இருக்கணும். அவங்களுக்கு 3 வயசு எக்ஸாம்ஷன். அப்போ 30 + 3 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அப்போ இவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்சர்வீஸ்மேன் UR அண்ட் EWSக்கு வந்து 3 வருஷம், எக்ஸர்வீஸ்மேன் ஓபிசி NCLக்கு 6 வருஷம், எக்ஸர்வீஸ்மேன் SC ST 8 வருஷம். இதில் எக்ஸாம்ஷன் நிறைய பேருக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் who are serving group C எர்ஸ்வெல், அதாவது ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால் 40 years. EWS UR ஓபிசிக்கு வந்து 43 years. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேளுங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஆமாம், ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் இங்கே கீழே வந்து பாருங்களேன், SC ST எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லா ஃபீமேலுமே, ஆல் ஃபீமேல், அவர் ஜென்ரலாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தார், எல்லா ஃபீமேலும் SC ST எக்ஸர்வீஸ்மேன் ஜென்ஸு ஃபீமேல், ஆல் கேட்டகரி ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வர்டு கிளாஸ் EBC. இவங்க ஓபிசிக்கு EBC கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓபிசி EWS கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, பண்ணாதீங்க. இவங்களுக்கு மட்டும் 250 ரூபா ஃபீஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க திருப்பி ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இவங்களை தவிர யார், ஜென்ரலு, ஓபிசி, அப்புறம் EWS, இவங்களுக்கெல்லாம் வந்து 500 ரூபா ஃபீஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அவங்க 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சதா? யாருக்கு நீ கண்டிப்பாக எக்ஸாம் போய் நீங்கள் என்ன செய்யணும்,
அப்பியர் பண்ணாதான், எக்ஸாமில் எழுதுனா தான் இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும். எக்ஸாம் எழுதாமல் கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் போய் நீங்கள் அப்பியர் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். A candidate can apply only one RRB and only one online application. ஒரே ஒரு RRB அப்ளை பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். எப்படி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CPT1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் CPT2 2 எக்ஸாம் எழுதணும். நீங்கள் எழுதி முடித்தோடனே அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அது இருக்கும். இந்த ரெண்டுலேருந்து யார் பாஸ் பண்ணுறாங்களோ, இதில் பாஸ் பண்ணால் இந்த எக்ஸாம் எழுதலாம். CPT2 CPT2வில் நல்ல மார்க் வாங்கினாங்க அப்படின்னா இவங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதலாம். ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு, அதாவது CPT2வையும் ஆப்டிடியூட் டெஸ்ட் கம்பைன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து மெடிக்கல். இந்த மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. முக்கியமானது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாஸ் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் பண்ணால் தான் தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CPT1. இது வந்து CPT1 will only be a screening exam for shortlisted eligible candidate for CP2. அதாவது ஸ்க்ரீன் எக்ஸாம் தான், குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ். இதில் பாஸ் பண்ணால் CPT2க்கு அனுப்புவாங்க. ஸ்க்ரீனிங் will be based on the merit CPT1 among the candidate who have chosen the same RRB only. CPT1 shall not be counted. பாருங்களேன், CPT1 வந்து ஃபைனல் பேனலுக்கு வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க. பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் CPT1 வந்து 60 மினிட்ஸ் டியூரேஷன். டைம் வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும். நம்பர் ஆஃப் கொஷின் 75 கொஷின், மேக்ஸிமம் மார்க்கு 75. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படி தருவாங்க. 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து ராங் ஆன்சர். நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா 1/3 மார்க்ஸு லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே சிலபஸ், மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ்ஸு, மென்டல் எபிலிட்டி சிலபஸ்ஸு, இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் சயின்ஸ் சிலபஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ் ஆஃப் த 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் அதில் பாஸ் பண்ண செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமில் வந்து CPT2. த ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் CPT2 ஷால் பி டன் RRB வைஸ், கம்யூனிட்டி வைஸ், நார்மலைஸ்டு மார்க்ஸ் அண்ட் CPT1. ஓகே, CPT1 பாஸ் பண்ணால் CPT2 இங்கே வரலாம். இதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னா, CPT2க்கு 90 மினிட்ஸ் கேட்குங்களேன். டியூரேஷன் வந்து 2 hours 30 minutes. மொத்தம் 175 கொஷின். பாருங்களேன், டியூரேஷன் வந்து 2 hours 30 minutes. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 175. பார்ட் A 90 minutes 100 questions. பார்ட் B 60 minutes 75 questions. there shall be negative marks. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கு. பார்ட் ஏல என்னன்னாக்க மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி, மினிமம் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி கேண்டிடேட் as per the community. The only marks scored in part A shall be counted shortlisting candidates. பார்ட் ஏல வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா, for shortlisting candidate for further stages of this recruitment process, provided the candidate irrespective of the community eligible to secure the qualifying marks in part B. அதாவது பார்ட் பியில் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். ஆனால் பார்ட் ஏ தான் ஒன்லி த மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் பார்ட் ஏ ஷேல் பி கவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், பார்ட் ஏல எடுக்கிற மார்க் தான் எடுத்துக்கிடுவோம். பார்ட் பியில் வந்து எடுக்கக்கூடிய மார்க்கு குவாலிஃபையிங். பாருங்களேன், குவாலிஃபைங் மார்க்ஸ், பார்ட் பி இஸ் ஏ குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிலபஸ்? மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் கொடுத்தாச்சு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சிலபஸ் அது வந்து இதுக்கு ஏக்கு
பார்ட் பிக்கு வந்து பார்ட் பி ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் நேச்சர் ஷேல் ஹாவ் கொஸ்டின்ஸ் வேரியஸ் ட்ரேட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் பி பார்ட் ஏ சிலபஸ் பார்த்தீங்க இல்லையா, பார்ட் ஏல என்ன வரும்? மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பார்ட் பியில் வந்து ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர். பார்ட் பி வந்து குவாலிஃபைங் நேச்சர். பார்ட் பி குவாலிஃபைங் நேச்சர் கொடுத்துட்டாங்களா, இது வந்து சிலபஸ். குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்னென்ன ட்ரேடோ அந்த ட்ரேடு சிலபஸ். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு தான் சிலபஸ். இது வந்து ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். இது சிபிடி. இந்த பார்ட் அதாவது சிபிடி 1லேருந்து 15 டைம்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து சிபிடி 2க்கு எடுப்பாங்க. சிபிடி 2லேருந்து 8 டைம்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்களாம். புரிஞ்சுங்களா? கேண்டிடேட் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஏஎல்பி வேகன்சிஸ். அது சிபிடி 2ல எடுப்பாங்களாம். இப்போ சிபிடி 2க்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்த உடனேயே இங்கே இருக்குது, அடுத்துருக்கு பார்ட் ஏ ஆஃப் சிபிடி 2 வந்து 50% ஆஃப் வெயிட்டேஜ். அப்படியே அப்போ இது பயங்கரமாக இருக்குது. இப்போ இது ரொம்ப முக்கியமான பார்ட், அதை பார்ப்போம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இப்போ வந்து மாற்றிருக்காங்க. பார்ட் ஏ வந்து ஆஃப் சிபி 2 50% ஆஃப் வெயிட்டேஜ். சிபேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் 50% ஆஃப் வெயிட். அப்படியாப்பா, உண்மைக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அப்போது சிபேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆப்டிடியூட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஸ்பீடாக பண்ணணும். இந்த கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாக பண்ணணும். அதனால் இந்த விட நம்ம வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தது, 30% இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு 50% வெயிட்டேஜ், இதுக்கும் 50% வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க. அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து ஸ்பீடு, அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் என்னாக்க குயிக்னஸ், 40 கொஸ்டின் 5 நிமிஷத்தில் பார்க்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மைக்கே வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. அப்போ ஹவு டு அப்ளை, இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்க. ரைட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு லெவல் 2 பேசிக் A1. இங்கே மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் 10th + ITI. 10th + ITI முடிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மில் ரைட்ஸ், மெயின்டெனன்ஸ், மெக்கானிக், ரேடியோ, டிவி, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. கார் வெண்டர், மெக்கானிக், டீசல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் 10th + ITI முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்புறம் 10th + கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இந்த ட்ரேட் ஆஃப் மென்ஷன்ட் எபோ. இதில் வந்து ஆக்ட் அப்ரெண்டிஸ் 10th முடிச்சுட்டு ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து 10th + 3 years டிப்ளமோ. 10th + 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ITI. இதில் முக்கியமாக நான் கொடுத்துருக்காங்க, டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் as above will also acceptable in lieu of diploma engineering. டிப்ளமோ இன்ஜினியரிங் இல்லைன்னா நீங்கள் பிஇ முடித்தாங்களே அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்கள். பிஇ முடித்தவங்களும் இவங்க அப்ளை பண்ணலாம். இதே வந்து சில அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது. பட் 10th + ITI ஆர் 10th + கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் ஆர் 10th + டிப்ளமோ ஆர் பிஇ அவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதே சில குவாலிஃபிகேஷன். இது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரயில்வே ஜோனுக்கும் வேக்கன்சி
நம்ம வந்து சதர்ன் ரயில்வே வேக்கன்சி மொத்தம் 186 வேக்கன்சி. சென்னைக்கு வந்து 186 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து இங்கே இருக்கு 93, 24, 14, 41, 14 மொத்தம் 186 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 11,127 வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி இந்தியா ஃபுல்லாக. ஸோ நண்பர்களே, இது அப்ளை பண்ண நினச்சிங்கனாக்கா அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியம் அதான், மறந்துடாதீங்க, படிக்க ஆரம்பிக்கணும். என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு. நான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ முழு நேரமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டிலேயே ரயில்வேல ஒர்க் பண்ணி, ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒன்லி இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு. அதனால் ஸ்பெசிஃபிக்காக நீ ரயில்வே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க. சொல்கிறத கேட்டிங்கன்னா 100% பாஸ் பண்ணலாம். ஆனால் உழைக்கணும். உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. கடுமையாக உழைக்கணும். அப்படி உழைக்க ரெடியாக இருந்தீங்கன்னாக்க வாங்க. டெஃபினட்டாக வேலை வாங்க முடியும். உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். எங்களுடைய உழைப்பு 100% இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு நம்ம அங்கேயும் அதுலேயே நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் மதுரையிலேருந்து 2 இடத்துல இருக்குது. மதுரை அண்ணா நகர் அண்டு மதுரை கருப்பாயூரணி 2 இடத்துல நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்துங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.